ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோன்ன விஷ்ணு பிரஜோதயாது லக்ஷ்மி நரசிம்மாய நமோ 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 நமோஸ்துதே. அடியேன் சடகோப வியாசர். நாமமானது சடகோப வியாசராகும். வேலூர் பாலாற்றங்கரையிலே வீட்டிற்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்திலே அடியேன் சேவை செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது மகரிஷி வால்மீகி இயற்றிய ராமாயணம் என்கின்ற மகா காவியத்தின் வரலாற்று சிறப்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அவதாரத்திற்கு பிறகு பரசுராமர் அவதாரம், பிறகு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய அவதாரம் நிகழ்ந்தது. ராமனாக பகவான் அவதாரம் மேற்கொண்டு அந்த வரலாற்று சிறப்புகளை என்னென்ன சிறப்புகள் பகவான் நிகழ்த்தி காட்டினார், அதோடைய மகத்துவம் என்ன, அந்த வரலாற்று சிறப்புகளை நாம் கேட்பதன் மூலமும் பாராயணம் செய்வதன் மூலமும் என்னென்ன பலன்கள் அனுபவிக்கலாம், இப்படி பல விஷயங்களை நாம் பெரியவர்கள் மகரிஷிகள் நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த இராமாயணமானது, இந்த வரலாற்று சிறப்பானது மகரிஷி வால்மீகியினுடைய முகத்திலிருந்து நமக்கு கிடைத்தது, அவருடைய கண்களிலிருந்து கிடைத்தது. ராமாயணம் கேட்பதிலே என்ன பலன், அதனால் என்னென்ன பலன்களை நாம் அனுபவிக்க முடியும், என்ன சிறப்புகளை பெற முடியும், இப்படி பல உண்டு. ராமாயணத்தை நாம் இந்த வரலாற்று சிறப்புகளை அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை தமிழ் மாதத்திலே கார்த்திகை மாதம், மாசி மாதம், சித்திரை மாதம், மாசி, சித்திரை, கார்த்திகை, இந்த 3 மாதத்திலே வளர்ப்பிறையிலே நாம் 9 நாட்கள் 9 நாட்களும் விடாமல் பாராயணம் செய்து வந்தால் நாம் என்னென்ன பலன்களை நாம் பெறுவோம் என்பது சில மகரிஷிகள், சில பெரியவர்கள் நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இந்த வால்மீகி ராமாயணத்தை அன்பர்கள், பக்த கோடிகள் மாசி மாதத்திலே, கார்த்திகை மாதத்திலே, சித்திரை மாதத்திலே வருகின்ற வளர்ப்பிறையிலே 9 நாட்களும் பாராயணம் செய்து வாருங்கள். பல பலன்களை நாம் அனுபவிக்கலாம். நம் கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும். திருமணம் ஆகாத நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். வேலைகள் கிடைக்காமல் இருந்தால் வேலைகள் கிடைக்கும். நம்மளுடைய கஷ்டங்கள், கடன்கள் இப்படி அனைத்தும் தீரும். வியாபாரங்கள் விருத்தியாகும். இப்படியாக பல ஐஸ்வர்யங்களை நாம் அனுபவிக்கலாம். நாம் இராமாயணத்தை பருக வேண்டும். பாராயணம் செய்வதே பருகுவது போல ஆகும். இப்படிதான் ஒரு சமயம் சோமதத்தன் என்ற ஒரு பக்தன் இருந்தான். மிக அற்புதமான பக்தன். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மீது மிகவும் அளவு கடந்த பக்தி கொண்டவன். அதே போல எல்லாமல்ல ஈசன் மீதும் பக்தி கொண்டவன். இப்படி இருக்க மகரிஷி கௌதமர் முனிவரிடம் இவன் சிஷியனாக அவரிடத்திலே வேத சாஸ்திரங்களை பயின்று அவரிடத்திலே சிஷியனாக பணிபுரிந்து வந்தான். அவருக்கு சேவை செய்து வந்தான். இப்படி இருக்கின்ற பட்சத்திலே ஒரு சமயம் அவனுடைய கௌதம முனிவருடைய அந்த ஆசியினால் அவன்
பல வேத சாஸ்திரங்களை கற்றான். அதனுடைய பலன்களை அனுபவித்து வந்தான். இப்படியாக இருந்த வேளையிலே ஒரு சமயம் எல்லாம் வல்ல ஈசனிடம் பக்தி கொண்டு அவருக்கு அர்ச்சனை பூஜைகள் எல்லாம் செய்து வந்து தன்னை மறந்து ஈசனுக்கு அந்த அர்ச்சனை ஆரத்தி எடுத்து அவரை நோக்கி பாடல்களை பாடி அவரை நோக்கி பாராட்டு பாடல்களையும் அவனுடைய நாமங்களையும் சொல்லிய வண்ணம் தன்னை மறந்த நிலையிலே அவன் ஆரத்தி எடுத்துக்கொண்டு பகவானுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக அந்த குடிலுக்கு உள்ளே வெளியே சென்ற கௌதமர் உள்ளே வருகின்றார். இவன் செய்கின்ற அந்த பூஜையை கண்டு மனம் ஆனந்தம் கொண்டார். ஆனந்தம் கொண்டாலும் நாம் வருவதை இவன் கவனிக்கவில்லையே, நமக்கு மரியாதை செய்யவில்லையே என்ற கோபமும் அவருக்குள்ளே இருந்தது. பிறகு ஈசனுடைய பூஜையை முடித்து கொண்டு அவன் திரும்பி பார்க்கையிலே குருவான கௌதம முனிவர் அங்கே நின்றிருப்பதை கவனித்த பிறகு அவருடைய திருவடிகளை விழுந்து வணங்கினான். சோமதத்தா, நீ எல்லாம் வல்ல ஈசனை நோக்கி நீ செய்த இந்த பூஜைகளை கண்டு நான் மிகவும் ஆனந்தம் கொண்டேன். என் மனம் பூரிப்படைந்தது. என்னுடைய சிஷ்யனான நீ இந்த அளவிற்கு நீ வேத சாஸ்திரங்களை கற்றாயே என்று அவனை போற்றி புகழ்ந்த பிறகு சொன்னார், இருந்தாலும் குருவான நான் வருகையிலே நீ என்னை கவனிக்காமல் இருந்ததால் நான் கோபம் கொண்டு உள்ளேன். ஆதலால் நீ அரக்கனாக வடிவம் எடுத்து சில காலம் இருப்பாயாக என்று சாபமிட்டு விட்டார். இதை கண்ட சோமதத்தனுக்கு வருத்தமாகிவிட்டது. என்னவென்றால், குருவே, நான் தங்களை கவனிக்காமல் இருந்ததுக்காக மன்னித்து அருள வேண்டும். நான் வேண்டுமென்றே செய்யவில்லை. எல்லாம் அல்ல ஈசனுடைய அந்த பக்தியிலே நான் மூழ்கிவிட்டேன். என்னை மன்னித்தருளுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். பிறகு அதற்கு அவர் அளித்த பதில், 12 ஆண்டுகள் நீ இந்த அரக்க உருவத்திலே இருந்து பிறகு ஒரு சமயம் வரும், அப்பொழுது ராமாயணம் என்னும் ராமனுடைய காவியத்தை நீ 9 நாட்கள், அதாவது கார்த்திகை மாதத்திலே வருகின்ற வளர்ப்பிறையிலே 9 நாட்கள் நீ பாராயணம் செய்ய வேண்டும். ராமாயணத்தை பாராயணம் செய்கின்ற அந்த வாய்ப்பினை நீ பெறுவாய். அப்பொழுது உன்னுடைய சாபம் விமோச்சனம் அடையும் என்று கூறிவிட்டு அவர் குடிலை விட்டு சென்று விட்டார். பிறகு சிறிய நேரத்திலே அவன் அரக்க வடிவம் எடுத்து விட்டான். அரக்க வடிவம் எடுத்து பசியால் அவன் அங்கே சென்று இங்கே சென்று திரிந்து இப்படியாக காடும் மேடுகளுமாக சுற்றி வந்தான். என்ன செய்வது என்றே புரியவில்லை. அங்கே அவன் மானிடர்களை எல்லாம் அடித்து தின்பதும், உதிரங்களை தின்பதும், மிருகங்களை தின்பதுமாக ஒரு அரக்கனுக்கு உரிய அத்தனை குணமும் இருந்தது. இப்படியாக 12 ஆண்டுகள் கழிந்தது. பிறகு அவனுடைய எதிரிலே ஒரு மாமுனிவர், கற்கர் என்கின்ற மாமுனிவர் அவன் முன்னே வருகின்றார். அவரை பயமுறுத்துவதற்காக அவரை நோக்கி அவன் செல்கின்றான். அவரை பயமுறுத்துகின்றான். அவர் இருந்தாலும் அவனை நோக்கி, என்ன, நீ யார் என்று நேராக எதிர்த்து கேட்கின்றார். ஐயா மகரிஷியே, என்னை பார்த்து பயந்து ஓடியவர்கள் பலர். பலரை நான் கொன்று தின்றிருக்கின்றேன். ஆனால் தாங்கள் மட்டும் இப்படியாக தைரியமாக என் முன்னே நிற்கிறீர்கள். ஆனால் என்னால் தங்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்று கேட்கின்றார். அதற்கு அவர் கூறுகின்றார்,
நான் மகாவிஷ்ணுவினுடைய பக்தன், அந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியுடைய பக்தன். அவனுடைய நாமங்களை எனக்குள்ளே ஆகாரமாக நான் பருகுபவன். அவன் நாமங்களை நான் கூறிக்கொண்டே வருகின்றேன். மாதவா, கேசவா, யாதவா, மதுசூதனா, புருஷோத்தமா, ஸ்ரீதரா, ஸ்ரீனிவாசா, ரிஷிகேஷா, நந்தநந்தனா, புண்டரிகாட்சா, மகாவிஷ்ணுவே, நாராயணா, கோவிந்தா என்று நான் அவன் நாமங்களை சொல்லும்போது என்னை எந்த கெடுதலும் எனக்கு வராது. என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ ஒரு அரக்கன், உன்னால் என்ன ஒருபொழுதும் என்னை நீ கொல்லவும் முடியாது, என்னை நீ தொடவும் முடியாது என்று கூறுகின்றார். உடனே, ஐயா என்னை மன்னித்தருளுங்கள், இப்படியாக நானும் ஒரு பக்தனாக இருந்தவன்தான். கௌதம முனிவரால் நான் சாபம் பெற்றேன். இதற்காக என்னுடைய சாப விமோசனத்துக்கு தாங்கள் தான் ஒரு வழியை கூற வேண்டும் என்று கூறுகின்றார். பிறகு, சரி, இப்பொழுது கார்த்திகை மாதம் வளர்ப்பிறை வந்துவிட்டது. இன்று முதல் உமக்கு நான் ராமாயணம் என்னும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய வரலாற்று சிறப்புகளை கூறுகின்றேன். 9 நாட்களும் நீ இந்த வரலாற்றை, பகவானுடைய அந்த ராமச்சந்திரமூர்த்தியுடைய வரலாற்றை நீ அன்போட பக்தியோட அவன் மேல் பக்தி கொண்டு நீ கேட்பாயாக என்று கூறுகின்றார். அவனும் அவரிடத்திலே சரண் புகுந்து கற்கரால் 9 நாட்களும் அந்த அரக்கனுக்கு, சோமதத்தனுக்கு அங்கே ராமாயணம் பாராயணம் செய்து வைக்கப்பட்டது. அவனும் அதை காது குளிர பொருகினான், காது குளிர கேட்டான். அந்த ராமாயணத்தை கற்கர் கூற அவன் கேட்க, அந்த 9 நாட்களும் கேட்ட பிறகு இயற்கையாகவே அவனுடைய அந்த வடிவமானது, அரக்க வடிவமானது அங்கே விலகி சென்றது. மீண்டும் சோமதத்தனாக, மானிடனாக அவன் உருமாறினான். இந்த ராமாயணம் என்னும் காவியத்தை, ராமனுடைய அந்த சிறப்புகளை, அந்த ராமச்சந்திரனுடைய சிறப்புகளை கேட்பதன் மூலமே ஒரு அரக்கனுக்கே சாப விமோச்சனம் கொடுத்தது என்றால் என்ன மகத்துவம் பெற்ற அந்த ராமாயணத்தை நாம் அறிய வேண்டும். ஆதலால் கார்த்திகை மாதம், மாசி மாதம், சித்திரை மாதம் வருகின்ற வளர்ப்பிறையிலே அனைத்து பக்தர்களும், பக்த கோடிகள் அனைவரும் பகவானுடைய வால்மீகி கொடுத்த அந்த அற்புதமான காவியத்தை நாம் பாராயணம் செய்து நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து கொண்டு நாம் எல்லாம் வல்ல அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியுடைய திருவடிகளை சரண் புகுந்து அவனுடைய ஆசியை பெற்று இன்புற்று வாழ, எல்லாம் வல்ல ஐஸ்வர்யங்கள் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமோ லக்ஷ்மி நரசிம்மாய நமோ நமோ நமோஸ்துதே. சுபமங்கலம் சுபமஸ்து.